இன்னொரு ஃபேமஸான ஒரு டாபிக் வந்து ஏஐயில் ஓடிக்கிட்டு இருக்கிறது பேர் வைப் கோடிங் அப்படின்னு ஒரு டாபிக் இருக்குது. வைப் கோடிங்னா என்னென்னா, நீங்கள் வந்து ஒரு ப்ரோக்ராம் எழுதுவீங்க. அந்தந்த ப்ரோக்ராம் எழுதுறதுக்கு அந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தெரிஞ்சிருக்கணும் அவசியமே இல்லை. உங்களுக்கு இங்கிலீஷில் பேச தெரியணும், அந்த ஏஐட்ட இங்கிலீஷில் சொல்லி வேலை வாங்க தெரியணும், அவ்வளோதான். வேறு எதுவும் உங்களுக்கு தேவையில்லை. இதுதான் வந்து வைப் கோடிங். மற்றபடி அது கொடுக்குற அவுட்புட் எடுத்து ரிஃபைன் பண்ணி அதை அடுத்தடுத்த கட்டத்துக்கு மூவ் பண்ணுறது தான் வைப் கோடிங். இது யார் அனௌன்ஸ் பண்ணான்னா, ஆண்ட்ரிச் காப்பாத்தி அப்படின்னு ஒருத்தர். யார் இவர்னா, இவர் தான் வந்து டெஸ்லாவோட ஆட்டானமஸ் கார் வெஹிக்கிள் அந்த ப்ரோக்ராமில் ஒர்க் பண்ணார். அதுக்கப்புறம் அவர் ஓப்பனி கோஃபவுண்டராக இருந்தார். இப்போ வந்து தனியாக வந்துட்டார். இவரோட யூடியூப் சேனல் கட்டாயம் போய் பாருங்கள். ரொம்ப அருமையாக சொல்லிக் கொடுப்பாரு, பொறுமையாக சொல்லிக் கொடுப்பாரு. பெருசாக இருக்கும், ஃப்ளாஷியாக இருக்காது, ஆனால் போர் அடித்தாலும் செம்ம கண்டென்ட்டாக இருக்கும். கட்டாயம் போய் இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அவர் வந்து ரீசெண்டாக கொடுத்த ஸ்டடியில் தான் என்ன சொல்லியிருந்தாருன்னா, அவங்க ஆரம்பித்தப்போ அந்த ஆட்டானமஸ் கார் இதெல்லாம் வந்து ஒரு ஜென்ரேஷன் 1 அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே C++ கோடில் எழுதியிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் வந்து மெஷின் லேர்னிங் ஆர் நியூரல் நெட்டு இதை வச்சு வந்தது தான் Gen 2. இப்போ என்ன சொல்கிறாரு, இது எல்லாமே வந்து LLM பேஸ்டு ஒரு ஏஐ மாடலை யூஸ் பண்ணி கோட் ஜென்ரேட் பண்ணுறாங்க. ஸோ இது என்னென்னா, இதை சாப்பிட்டுச்சு, இப்போ இதை வந்து இது சாப்பிடுது, கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த LLM பேஸ்டு ஏஐ கோடிங் டூல் நானும் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் டிசம்பர்லேருந்து. என்னை வந்து ஒரு 3 மாதம் முன்னாடி கேட்டிங்கன்னா அதை கண்ணாமன்னு திட்டிடுவேன். வேஸ்ட்டு, இதுக்கு நீங்கள் சொந்தமாகவே எழுதிட்டு போயிடலாம். நான் ஒரு காமெடி குடியும் சொல்லியிருப்பேன். அதாவது சந்தானா வந்து சொல்கிற மாதிரி பேசாமல் பருத்தி மட்டும் குடோன்லேயே இருந்துக்கலான்னு. பட் இன்றைக்கி அந்த கருத்தெல்லாம் நான் மாற்றிக்கிறேன்னா, அவ்வளோ ஃபாஸ்ட்டாக வளர்ந்துருச்சு. நான் இன்றைக்கி ஃபேஸ் பண்ண ப்ராப்ளம் இன்றைக்கி ஃபேஸ் பண்ணல. இன்றைக்கி இது எல்லா கண்டிஷன் வந்து அட்லீஸ்ட் ஒரு பாய்லர் பிளேட் கோடெலாம் சர மாதிரியாக எழுதிடுது. பட் இதில் நீங்கள் எப்படி வேலை வாங்கணும்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். எங்கெங்கே இதை தடுமாறும், எங்கெங்கே ஹாலுசினேட் பண்ணும், எப்படி வந்து இதை கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லி வேலை வாங்கணும்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். தெரிஞ்சிட்டா இது செம்ம ஈஸி. இப்போ இதுக்கிட்ட இந்த ஏஐ கோடிங் அசிஸ்டன்ட் டூலில் நிறைய பேர் இருக்காங்க வைப் கோடிங் பண்ணுறதுக்கு. இதில் வந்து லவ்வபிள்னு ஒருத்தர் இருக்கான். அப்புறம் bolt.new, ரெப்ளிட், இதெல்லாம் வச்சு யூஐ பேஸ்டு வெப் பேஸ்டு எல்லாம் செம்ம ஈஸியாக பண்ணலாம். மொபைல் ஆப்ஸே நிறையா வந்துருச்சு. இதுக்கு ஒன்றுமே கிடையாது. நீங்கள் சும்மா இங்கிலீஷில் சொல்லிக்கிட்டே இருந்தால் போதும். ரெஃபரன்ஸ் ஸ்க்ரீன்லாம் கொடுத்து எனக்கு இது வேணும், எனக்கு அது வேணும்னா ஓரளவுக்கு டீசெண்டாகவே எழுதி கொடுத்துரும். ஆரம்பத்தில் உள்ள பொசிஷன்லாம் இது ப்ரொடக்ஷன் ரெடியாலாம் பண்ணல, இப்போலாம் பண்ணுதுங்கிறாங்க. நான் லாஸ்ட்டாக தான் இது யூஸ் பண்ணியிருக்கேன். நான் இதுவும் யூஸ் பண்ணதில்லை. பட் ரெப்ளிட் ரொம்ப ஃபேமஸாக இருக்குது. என் பேட்ச் ஒருத்தர் அட்டன் பண்ணதெல்லாம் லவ்வபிள் யூஸ் பண்ணி நல்லா இருக்குங்கிறேன். நான் அது வரைக்கும் யூஸ் பண்ணேன். bolt.new, bolt.diy ரெண்டுமே யூஸ் பண்ணியிருக்கேன். அப்பயே நல்லா தான் இருந்துச்சு. ஸோ நீங்கள் ரொம்ப நியூ அப்படின்னா இது போங்க. இது இன்ட்ரெஸ்டடாக இருந்தால் சொல்லுங்கள், நான் அதுக்கு ஒரு ஒர்க் ஷாப் கண்டக்ட் பண்ணுறேன். நீங்கள் ஒன்றுமே தெரியலனாவும் இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். என்ன கேட்டிங்கன்னா, நீங்கள் எந்த துறையாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு இந்த வைப் கோடிங் பண்ண பாருங்கள். நீங்கள் போய் ப்ரொடக்ஷன்லாம் போட்டுறாதீங்க. சும்மா உங்களோட ஹாபி ப்ராஜெக்டாக பண்ணி உங்களுக்காக ரன் பண்ணி பார்த்துங்க. ஏன்னா ஃப்யூச்சருங்கிறதே எல்லாமே ஒரு பர்சனலைஸ்டு மெடிசன், பர்சனலைஸ்டு சாஃப்ட்வேர், பர்சனலைஸ்டு இதை நோக்கி தான் நம்ம போகிறோம். ஸோ அதனால் இதில் ஏதாவது ஒரு டூல் எடுத்து யூஸ் பண்ணி பாருங்கள். இதுக்கு அடுத்த கட்டத்தில் வர்றது தான் வந்து விண்ட்சர்ஃப், கர்சர். அதுக்கப்புறம் இது தாண்டி நிறைய பேர் இருக்காங்க. இவனுக்கு தான் கர்சர் பெரிய ஆள் இந்த மார்க்கெட்டில். இதை நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதை நான் அதிகமாக யூஸ் பண்ணிக்கிறேன், விண்ட்சர்ஃப். ஓகே, விண்ட்சர்ஃப் வந்து இப்போ ஓப்பன் ஏஐ வாங்கிட்டான் இவனை. ஓகே, இவனை வாங்க முயற்சி பண்ணால் அவன் வாங்க முடியல. ஓகே, ஸோ இவனுக்கு 2 பேர் பெரிய ஆள். இதுக்கும் அந்த நான் முன்னாடி போட்டதுக்கும் என்ன வித்தியாசம்னா, இதில் வந்து மோர் கண்ட்ரோல். நீங்கள் கொஞ்சம் டெக்னிக்கலாக இருந்தால் இது பெட்டராக இருக்கும். ஏன்னா இதில் எழுதி கொடுக்குற கோடுக்கு உங்களுக்கு கண்ட்ரோல் நிறையா இருக்கும். நீங்கள் நிறையா மாற்றிக்கலாம், நிறைய டெக்னிக்கல் திங்ஸ் நிறைய இதில் வச்சு பண்ணலாம். ஸோ அதனால் இது பாருங்கள். இதுக்கு நான் ஒர்க் ஷாப்ஸ்லாம் கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கேன். வேணா இன்ட்ரெஸ்டாக இருந்தால் அட்டன் பண்ணுங்கள். ரொம்ப ஃபண்டமெண்டல் பேசிக்ஸ் தான் சொல்லி தருவேன். ரொம்ப அட்வான்ஸ் கான்செப்ட்லாம் சொல்லி தர மாட்டேன். உங்களுக்கு ஆல்ரெடி நல்லா பெரிய ப்ரோக்ராம் வந்தால் இந்த செஷன் வராதிங்க. ஃப்ரெஷராக இருக்கீங்க, உங்களுக்கு இந்த ஏஐ கோடிங் அசிஸ்டன்ட் டூல் பற்றி ஒன்றுமே தெரியலனா வந்து அட்டன் பண்ணுங்கள். ஒரு பேசிக் செஷன்ஸ் எடுப்பேன் இதை பற்றி எப்படின்னு. ஸோ இது கர்சர், இது கற்றுக்கிட்டிங்கன்னா கர்சர் ஒன்றும் இல்லை, எல்லாம் ஒன்று தான். இதுக்கப்புறம் ஆக்சுவலாக உங்களுக்குலாம் ஆரம்ப புள்ளியே வந்து மைக்ரோசாஃப்டோட GitHub Copilot அப்படின்னு.
இவன் தான் ஆரம்பத்துலேயே வந்தான். இவன் வந்து விஷுவல் ஸ்டுடியோ கோட் விஎஸ்சிம்பாங்க. விஷுவல் ஸ்டுடியோ கோட் மேலே கிட்டப் கோபைலட்னு ஒரு ஃபீச்சர் ஒன்று கொண்டு வந்தான். இப்போ இது வந்த பிறகு தான் கிட்டப்னா என்னன்னு தெரியும். கிட்டப்னா ஒருத்தர் கேட்டார் இருக்கணும் கேள்வி. கிட்டப்னா ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் எப்படி கூகுள் ட்ரைவில் போய் ஒவ்வொரு ஃபைலாக சேவ் பண்ணிக்கிங்க, அது வந்து டாக்ஸாக மாறுது, ப்ரெசன்டேஷன் ஆகுது, இதெல்லாம் அதில் அதே மாதிரி கோடிங்க்குன்னு ஒரு ரெபாசிட்ரி, ஒரு இடம், அங்கே போய் நீங்கள் வந்து கோடை டம்ப் பண்ணிக்கலாம், இல்லை சாதாரண டாக்குமெண்ட்ஸ் கூட டம்ப் பண்ணிக்கலாம். அது உங்களோட பர்சனல் ரெபாசிட்ரி. அதில் வந்து பப்ளிக்காகவும் வச்சுக்கலாம், ப்ரைவேட்டாகவும் வச்சுக்கலாம். அந்த கோபைலட் அதில் கிட்டப்பில் ஒரு ஏஐ ஃபீச்சர் கொண்டு வந்தான். அந்த ஏஐ ஃபீச்சரை கொண்டு வந்து அவனோட விஷுவல் ஸ்டுடியோ கோட்னு ஒரு எடிட்டர் இருக்குது. எடிட்டர்னால் அதில் தான் ப்ரோக்ராம் எழுதுவாங்க. எப்படி வேர்டு எக்ஸல் மாதிரி அது ஒரு எடிட்டர் ப்ரோக்ராம் எழுது. அதில் வந்து அதில் இன்டெகிரேட் பண்ணான். பட் இது வச்சு இந்த விஷுவல் ஸ்டுடியோ கோடில் ஃபோர்க் பண்ணி பண்ண தான் கர்சரும், அதேல ஃபோர்க் பண்ணி பண்ண தான் விண்ட்சர்ஃபும். ஸோ அந்த கோடை எடுத்துகிட்டு அவங்க ஒரு ஏஜென்டிக் ஃபீச்சர் கொண்டு வந்தாங்க. இது வந்து கேஸ்கேட்னு ஒரு ஏஜென்டிக் ஃபீச்சரு. இது வந்து என்னப்பா அது கம்போசர்னு நினைக்கிறேன். கம்போசர்னு ஒரு ஏஜென்ட்டு ஒரு ஃபீச்சர். இது யூஸ் பண்ணிகிட்டு இருக்கானுங்க. ஸோ இன்ட்ரெஸ்டடாக இருந்தால் சொல்லுங்கள். இது நான் தனியாக ஒர்க் ஷாப் கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கேன். சரி, இதில் ஒரு கும்பலில் சொல்லவே மறந்துட்டேன். நம்ம கூகுளோட ஃபயர் பேஸ் ஸ்டுடியோ அப்படின்னு ஒன்று இருக்குது. அதுவும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஃபயர் பேஸ் ஸ்டுடியோ. ஓகே, இந்த ப்ராடக்ட்டு ரொம்ப கூகுளோட ஓன் ப்ராடக்ட்டு, நல்லாவே இருக்குது. ஆரம்பத்தில் நிறைய பேர் கமெண்ட் கொடுத்தாங்க. பட் மாடல் மாற மாற இன்னும் ரிச் ஆகிடும். ஸோ இதுவும் எடுத்து யூஸ் பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்குது. இதுவும் ஃப்ரீ தான். ஓகே, பட் டிப்ளாய் பண்ணுறப்ப சில இதெல்லாம் கேட்பான், லிமிட்ஸு, அதை மட்டும் நீங்கள் பார்த்துங்க. எஸ், இதுக்கு தாண்டி இப்போ நான் காமிச்ச டூலை தாண்டி இன்னும் அட்வான்ஸ்ட் டூல்ஸ்லாம் வந்துச்சு. ஏஜென்டிக் டூல்ஸ்லாம் ரொம்ப மாறிடுச்சு. ஸோ அதை நோக்கி நம்ம போயிட்டுருக்கோம்.